أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹுவுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பெரும் கிருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்று தொடங்கப்பட்ட சூரா அந்நிசா அத்தியாயம் இன்று நிறைவு செய்யப்பட்டு சூரத்துல் மாஇதா என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. இஸ்லாத்தினுடைய துவக்க காலம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கொள்கையை பிடித்து அல்லாஹுவை சஹாபிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். இந்த காலத்திலே மக்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த காலத்தில்தான் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டார். மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்ட காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபிகளை கூப்பிட்டு, நீங்கள் எல்லோரும் அபிசீனியாவிற்கு செல்லுங்கள். அபிசீனியாவிலே நஜ்ஜாஷி என்ற ஒரு நியாயமான நீதமான மன்னர் இருக்கிறார். அந்த மன்னரை போய் நீங்கள் சந்தித்து அங்கே இருங்க. ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு 100 சொச்சம் பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபிசீனியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா, அனுப்பி வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேராக எல்லாரும் போய் மன்னர் நஜ்ஜாஷி முன்னாடி நிற்கிறான். அப்போ ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனிலே உள்ள சூரத்துல் மரியமை மன்னர் நஜ்ஜாஷியிடம் ஓதி காட்டுகிறார். மன்னர் நஜ்ஜாஷியினுடைய அந்த சபையிலே நிறைய அறிஞர்கள் இருந்தார்கள். பாதிரிமார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் நிறைய நபர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொடர்ந்து ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்ட அந்த சபையில் இருந்த எல்லாருமே நிசப்தம் அடைந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தார்கள். குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அவர்களுடைய தாடி நனைந்து அதிலிருந்து கண்ணீர்கள் வடிந்தோடும் அளவிற்கு மன்னர் நஜ்ஜாஷியும் அந்த சபையில் இருந்த பாதிரிமார்களும் அழுதார்கள். அது சம்பந்தமான வசனம் இன்றைக்கு ஓதப்பட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல், உங்களுடைய ரசூலுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனை அவர்கள் கேட்டால், அயுனஹும் தஃபீது மினத் தம்அ, அவர்கள் கேட்டால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இந்த குர்ஆனை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் மாறி அவர்களுடைய கண்களில் இருந்து தாரத்தாரையாக கண்ணீர் ஓடும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள் நபியே என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ரம்மியமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனின் மீது, இங்கே குர்ஆனை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு வேதம் அல்ல. இன்றைக்கு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்க. வெளிநாட்டில் உள்ள நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கேமராவை தூக்கிட்டு கையில் ஒரு ஹெட்செட்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் போய் சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தெருக்களில் போகக்கூடியவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் இதை கேளுங்களேன்.
கொஞ்ச நேரம் இதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி காதில் மாட்டி விடுறாங்க. பார்த்தா குர்ஆன் ஓதுது. குர்ஆன் ஓதப்படுகிறது. அங்கே குர்ஆன் ஓத ஓத அவருடைய மனதிலே உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம். மொழி தெரியாது, என்ன மொழி தெரியாது, ஆனால் குர்ஆனை கேட்கிற போது அவர்களுடைய உள்ளம் மாறுகிறது. ஏதோ ஒரு நிம்மதியான அந்த ஒரு தருணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. குர்ஆனை கேட்கிற போது இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது என்றால் காரணம் என்னன்னா, குர்ஆனுடைய சிறப்பு, அது தனி சிறப்பு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, மிக ரொம்ப அழகாக குர்ஆன் ஓதக்கூடியவர். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் இறங்கின மாதிரியே நீங்கள் ஓதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உபய் இப்னு கஅப்ட போய் படிச்சுக்கோங்க. மிகவும் அழகாக ஓதக்கூடியவர். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபய் இப்னு கஅபை கூப்பிட்டு, நீங்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய லம் யகுனில்லதீன கஃபரு என்று தொடங்கக்கூடிய அந்த சூறாவை ஓதுங்க, அல்லாஹ் உங்களை ஓத சொன்னாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லி ஓத சொன்னானா? ஆமாப்பா, அல்லாஹ் உங்களுடைய பேரை சொல்லி தான் ஓத சொன்னான். உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த சாதாரண ஒரு அடியானுடைய பெயரை அல்லாஹ் உச்சரிக்கிறான், ஏன் இந்த சிறப்பு கிடைத்தது? அவர்கள் குர்ஆனை அழகாக ஓதினார்கள், எனவே அந்த சிறப்புகள் கிடைத்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் குர்ஆன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடியது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவர் யாருன்னா குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் சொல்லி கொடுக்கிறவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த குர்ஆனுக்குன்னு உள்ள தனி சிறப்புகளில் 3 விதமான சிறப்புகள் இருக்கு. குர்ஆனை வெறும் கண்ணால் பார்ப்பது நன்மை, குர்ஆனை கேட்பதும் நன்மை, குர்ஆனை ஓதுவதும் நன்மை. இப்போ 3 விதமான ரீதியில் 3 ரீதியிலையும் நன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அந்த வாழ்க்கையில் கொண்டு வர்றதுன்னா என்ன? அப்பப்போ குர்ஆனோடு தொடர்பிலே இருக்கும். இன்னைக்கு சமூகத்தில் எல்லா விஷயத்தையும் உலக கல்வியை படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் குர்ஆனை விட்டு தூரம் ஆயிட்டாங்க. நிறைய இஸ்லாமிய டாக்டர்கள் இருக்கிறாங்க, ஆனால் குர்ஆன் தெரியாது. நிறைய இஸ்லாமிய மேலை நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, குர்ஆன் ஓத தெரியாது. என்னங்க குர்ஆன் ஓத தெரியாதா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில், நாங்கள் நிறைய படித்தோம், ஆனால் குர்ஆனை சின்ன வயசில் எங்களுக்கு சொல்லித்தரப்படலை. இப்போ சமூகத்திற்கு தேவையானது அதுதான். எல்லா துறைகள்லையுமே ஆள் இருக்கணும். இஸ்லாமிய மக்கள் எல்லா துறைகள்லையும் இருக்கணும். வார்டு மெம்பராக இருக்கணும், எம்எல்ஏவாக இருக்கணும், ஒரு ஊர்னா ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு இன்ஜினியர் இருக்கணும், ஒரு ஃபார்மசிஸ்ட் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனால் எல்லாமே மார்க்கத்தை கற்றவர்களாக குர்ஆனுடன் தொடர்புடையவராக இருக்கணும். குர்ஆனுடன் தொடர்புடையவராக இருக்கிற போதுதான் ஒரு சமூகம் பலமிக்க சமூகமாக, அசைக்க முடியாத ஒரு சமூகமாக இருக்கும். எனவே குர்ஆன் என்பது மிகவும் அற்புதமானது. அப்படிப்பட்ட அற்புதமான குர்ஆனோடு சின்ன வயசுலேருந்தே நம்முடைய பிள்ளைகளை நாம் தொடர்பு படுத்தணும். தொடர்பு படுத்துகிற போது வருங்காலங்களில் அவர்கள் சிறந்த மனிதர்களாக, அவர்கள் சிறந்த ஆய்வாளர்களாக, குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருந்ததன் காரணமாக மார்க்கத்தின் பிடிப்புள்ள பிள்ளைகளாக ஆகுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகள்கிட்ட அப்பப்போ நாம் சொல்லணும், குர்ஆனை ஓதுங்க. காலையில் கொஞ்ச நேரம், மாலையில் கொஞ்ச நேரம், மதரசாவுக்கு அனுப்பிச்சாலும் சரி அனுப்பாட்டியும் சரி, வீட்டில் என்ன செய்யணும், நாம் குர்ஆனை ஓத சொல்லிக் கொடுக்க அது மனிதனுடைய உள்ளத்தையே மாற்றக்கூடியது. ஒரு நசாராவாக இருந்த, ஒரு கிறிஸ்துவராக இருந்த நஜ்ஜாசியினுடைய உள்ளத்தை மாற்றிய குர்ஆன் முஸ்லீமாக வாழக்கூடிய நம்முடைய உள்ளத்தையும் கண்டிப்பாக குர்ஆன் மாற்றிய தீரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லாமல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனோடு தொடர்புடைய சமுதாயம்
சமுதாயமாக நம்முடைய சமுதாய மக்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.